யோ நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாருன்னு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும் இன்னைக்கு. எனக்கு லீவ போடு போடு லீவ். லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாராவது ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ வாடா நீ. ஏய் ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. ஏன்னா சொல்லி விடுற. டேய் உன்னை கண்ட பாடல பேரை மாத்திக்கிறேன். டேய் பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். போலாம். இரு கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. இதான உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா வாடா, நீ தெருவுக்கு வாடா சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா வாடா சொல்லு. வாடா நீ வாடா நீ வாடா வாடா. டேய் சொல்லுடா வாடா வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு சரி கேளு. யோ யார் அப்படி தெருவு மரத்து நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான உன் தெரு. இப்ப அடி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன். ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம் மணிக்கு. டேய் பாத்துடா. அம்மா சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன்? ரசங்களா தரமா வீட்டை கேக்குறேன் நீ. டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. சபாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துறைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எண்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு லாப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமையா நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. அது இந்த வீடு.
எங்க இந்த பொம்பளை இந்த மயாய் என் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை குடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடா. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே.